ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பவர் பிஐயில் ஜென்ரலாக ஒரு மெஷரை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டேபிளை இம்போர்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நியூ மெஷர் என்ற ரிப்பனில் இருக்கிற நியூ மெஷரை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் மெஷரிங் டூலில். ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா டோட்டல் சேல்ஸ் ப்ராஃபிட்ன்றதை கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சம்முன்னு யூஸ் பண்ணிவிட்டு சம்மில் வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னா ஆர்டர் டீட்டெயில்ஸ், ஏன்னா ப்ராஃபிட்டோட ஆர்டர் டீட்டெயில்ஸ் செஞ்சால் நம்ம இது பண்ண முடியும். கொடுத்து என்ட்ரு கொடுத்தாலே நம்மளுக்கு என்ன ஆகும்னா தனியாக ஒரு காலம் க்ரியேட் ஆகிடும் ப்ராஃபிட்டுன்ட்டு. ஓகே, அதை வந்து நம்ம ஃபிக்ஸட் டெசிமல் நம்பராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நாட் ஒன்லி ப்ராஃபிட் டேபிள், எல்லா டேபிளையும் வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் அமௌண்ட் இருக்கோ அதில் வந்து ஃபிக்ஸட் டெசிமல் நம்பர் அண்டு டாலர்ஸை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம யூஎஸ் ஸ்டாண்டர்டில் டாலர்ஸை நம்மளுக்கு வந்து விஷுவலாக காட்டும்போது நம்ம டாலர்ஸில் காட்ட முடியும். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா அது வந்து எல்லா கேட்டகரிஸ், இங்கே வந்து கேட்டகரிஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது. அது நீங்கள் கொடுத்து டேட்டா கேட்டலாகில் வந்து எந்த கேட்டகரிஸ் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் எல்லாமே கொடுத்துக்கிறேன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணி முடிச்ச அப்புறம் நம்ம இது வந்து கரன்சி வேணுன்னா கரன்சி, ஓகே, அதே மாதிரி டேட்டு டைம் எல்லா ஃபார்மேட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ என்னுடைய மெயின் டூலில் போயிட்டு ரிப்போர்ட் வியூன்னு இருக்கும். ஓகே, ரிப்போர்ட் வியூவில் போனீங்கன்னா நம்ம அந்த வந்து இம்போர்ட் பண்ணணும். இப்போ நம்ம இது நான் என்ன இம்போர்ட் பண்ண நியூமரிக்கல் அன்ட்டு ஒரு சார்ட் இருக்கும். ஓகே, நம்பர் சார்ட்டை இம்போர்ட் பண்ண எனக்கு நம்பரில் வரும். ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய டேபிளை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன மெஷர் க்ரியேட் பண்ணோம், டோட்டல் ப்ராஃபிட்ன்றதை க்ரியேட் பண்ணோம், ரைட்டா? இப்போது அந்த டோட்டல் ப்ராஃபிட்ன்ற மெஷரை வந்து நான் இந்த கிராஃப்குள்ளே இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் இதை எடுத்துகிட்டு வந்து டேட்டாவில் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து டோட்டல் சேல்ஸ் அது வந்து மில்லியன்ஸில் இருக்குது. அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். எந்த யூனிட்ஸில் வேணுமோ நீங்கள் லேக்ஸில் மில்லியன்ஸில் எதில் வேணாலும் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க எல்லாமே டாலர்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்களான்ட்டு. இன்கேஸ் சார்ட்டில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைன்னா இட் வில் டேக் டைம். அரல்ஸ் நீங்கள் ரெஃப்ரெஷ் டேட்டான்னு இருக்கும், ரெஃப்ரெஷ் டேட்டா கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இம்போர்ட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி வேரியஸ் மெஷர்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மெஷர்ஸை வந்து இங்கே சார்ட்டுன்னு இருக்கும். ஓகே, நம்பர் சார்ட், இந்த நம்பர் சார்ட்டுக்குள்ளே நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டோட்டல் ப்ராஃபிட் வந்து இங்கே ஒரு அதே மாதிரி டோட்டல் சேல்ஸ், டோட்டல் ப்ராஃபிட்டு, டோட்டல் லாஸு, அந்த மாதிரி எல்லாமே டோட்டல் மார்ஜின், அது எல்லாமே நீங்கள் வந்து சேம் ஃபார்மேட் தான் நீங்கள் கண்டுபிடிக்க. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து எல்லாமே டாலர்ஸை கன்வெர்ட் பண்ணுறேன் எல்லா சார்ட்லேயுமே. இல்லை உங்களுக்கு பர்டிகுலர் சார்ட்டில் எதுக்கு வேணுமோ டாலர்ஸ், இல்லை எனக்கு இந்தியன் ருப்பீஸாகவே இருந்தாலும் ஓகே. ஓகே, இப்போ நான் சார்ட்டில் போய் ரெஃப்ரெஷ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ரெஃப்ரெஷ் ஆகும். பட் எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இதுதான் மெத்தட், எப்படி வந்து மெஷரை க்ரியேட் பண்ணிட்டு அதை வந்து டேட்டா விசுவலைசேஷன் டூலில் இம்போர்ட் பண்ணுறதுன்ட்டு. ஓகே, இதில் வேரியஸ் டூல்ஸ் இருக்கும். ஓகே, உங்களுக்கு என்ன டூல் வேணுமோ அதை நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பார் சார்ட் இருக்குது, பை சார்ட் இருக்குது, ஸ்கேட்டர் பிளாட் இருக்குது, எந்த பிளாட் வேணுமோ உங்களுக்கு நீங்கள் அந்த மார்ஜின் வந்து காட்டிக்கலாம், ப்ராஃபிட் மார்ஜினை வந்து ஷோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதுக்கு பதிலாக நான் வேறு டேப் இம்போர்ட் பண்ணுறேன், வேறு மெஷர் ஆர் வேறு டேபிள் இம்போர்ட் பண்ணேன்னா அதோட ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் வந்து எனக்கு இங்கே விசிபிள் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா டோட்டல் சேல்ஸ் கொடுக்குறேன். டோட்டல் சேல்ஸ் கொடுக்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இடத்துல வந்து ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணிட்டு நியூ டேட்டாவை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ப்ராப்பராக ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு பதிலாக வேறு கொடுத்தேன், சேல்ஸ் கொடுத்தோடனே எனக்கு என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து 3.825 மில்லியன்ட்டு எனக்கு காட்டிடுச்சு. ஓகே, டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.